அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்பின் பகுதிகள், இந்த டாபிக் தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சார்ந்து தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கும். ஏன்னா எழுதி வச்சு படிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, 1950ல இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட போது மொத்தம் எத்தனை பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா 22 பகுதிகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை பகுதிகள் இருக்குன்னா மொத்தம் 25 பகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, பகுதி 1 என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் 1ல இருந்து 4 வரைக்கும் அதை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பகுதி 2 என்னது, குடியுரிமை, அதாவது சரத்துகள் வந்து 5லிருந்து 11. அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள், மூன்றாவது பகுதி எதை குறிப்பிடுது, அடிப்படை உரிமைகள், சரத்து என்னது 12லிருந்து 35. அடுத்து அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4 36லிருந்து 51 வரைக்கும் என்ன பண்ணுது, அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுது. அடுத்தடுத்த காணொலி என்ன பண்ணலாம்னா விதி 1னா என்ன, விதி 2, விதி 3, விதி 4 அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம எலாபரேட்டா அடுத்த காணொலியில பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு. பகுதி 5 என்ன சொல்லுது, மத்திய அரசு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 52லிருந்து 151 வரைக்கும் என்ன சொல்லுது, மத்திய அரசை பற்றி குறிப்பிடுது. இதுல மத்திய அரசுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 வகையா பிரிக்கலாம். இந்த 52லிருந்து 151 வரைக்கும் இருக்கிற விதிகளை எத்தனை வகையா பிரிக்கலாம், மொத்தம் 5 இதா பிரிக்கலாம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறை, இரண்டாவது பாராளுமன்றம், அடுத்தது மூன்றாவது குடியரசுத் தலைவருடைய சட்டம் இயற்றும் அதிகாரம், நான்காவது உச்ச நீதிமன்றம் பற்றி குறிப்பிடுது, ஐந்தாவது இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பற்றி குறிப்பிடுது. இப்ப நிர்வாகத்துறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மத்திய அரசு சட்டம் 52லிருந்து 151 வரைக்கும் வருது இல்லைங்களா, அதுல நிர்வாகத்துறை என்னது குறிப்பிடுது, 52லிருந்து 78 விதிகள் குறிப்பிடுது. அடுத்து பாராளுமன்றத்தை பத்தி எந்தெந்த விதிகள் குறிப்பிடுது, 79லிருந்து 122 வரைக்கும் குறிப்பிடுது. குடியரசுத் தலைவருடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் எதை குறிப்பிடுது, 123வது விதி. இது ரொம்ப 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 முக்கியம். நிறைய டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்க, குடியரசுத் தலைவருடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் எத்தனை, 123. அடுத்தது உச்ச நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுறது 124லிருந்து 147 வரைக்கும். அடுத்தது இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பற்றி குறிப்பிடுறது 148லிருந்து 151. ஸோ இதுல வந்து நிறைய டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி என்ன எதை பத்தி குறிப்பிடுறது, எந்த சட்டம், அந்த மாதிரிலாம் நிறைய டைம் பொறுத்துக்க மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்க லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அடுத்தது பகுதி 6 எதை குறிப்பிடுது அப்படின்னா மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கத்துல 152லிருந்து 237 வரைக்கும் விதிகள் இருக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம், மொத்தம் 6 பகுதிகளா பிரிக்கலாம். அதுல வந்து பொதுவானவை அப்படின்னு சொல்லிட்டு 152வது சட்டத்திட்டம் 152வது விதி வந்து குறிப்பிடுது. அடுத்து நிர்வாகத்துறையை பற்றி குறிப்பிட்ட விதிகள் 153லிருந்து 167 வரைக்கும். ஓகேங்களா? பிறகு மாநில சட்டமன்றம் பற்றி குறிப்பிட்ட விதிகள் 162லிருந்து 212 வரைக்கும். அடுத்தது ஆளுநரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் 213. ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் என்னது, 123, இது 213. அப்படி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து உயர் நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடுறது 214லிருந்து 232. ஓகேங்களா? அடுத்தது துணை நீதிமன்றங்கள் அதை பற்றி குறிப்பிடுறது 233லிருந்து 237 வரைக்கும். ஸோ இது ஃபுல்லாவே வந்து என்னது, மாநில அரசாங்கத்தை பற்றி குறிப்பிட்ட விதிகள். அடுத்து வந்து பகுதி 7ல முதல் அட்டவணையில் உள்ள பி மாநிலங்களை பற்றி குறிப்பிடும். ஓகேங்களா? அட்டவணையை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதிகளை பற்றி குறிப்பிடுறது 238 விதி. ஓகேங்களா? ஆனா இது தற்போது வந்து இந்த பகுதி வந்து இல்லை. ஏன்னா 1956 7வது சட்டத்தின்படி இந்த பகுதி 7 வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப 238வது சட்டம் தற்போது கிடையாது. அடுத்தது வந்து 8வது பகுதி என்ன எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுது. ஸோ யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா 239
இதுல இருந்து 242 வரைக்கும் சரத்துகள் வந்து யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுது. அடுத்தது பகுதி 9வது என்ன குறிப்பிடுனா ஊராட்சி அமைப்புகள். ஊராட்சி அமைப்புகள்னா 243ல இருந்து 243 ஓ வரைக்கும் எதை பற்றி குறிப்பிடுது? ஊராட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடுது. அடுத்தது பகுதி 9ல ஏ பி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதுல 9ல ஏ என்ன சொல்லுது அப்படின்னா நகராட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடுது. நகராட்சி அமைப்புகள் அதோடைய சரத்து என்னது? 243 பில இருந்து 243 இஜெட் ஜி வரைக்கும். இங்க ஓவல முடியுதா? அடுத்தது பில ஸ்டார்ட் பண்ணி 243 இஜெட் ஜி வரைக்கும் குறிப்பிடுது. ஸோ இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எலாபரேட்டா வந்து நகராட்சி அமைப்புகள் அப்படின்ற டாபிக்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா பகுதி 9ல பி பி கூட்டுறவு அமைப்புகள். கூட்டுறவு அமைப்புகள் வந்து அது பற்றி கூறும் சரத்து எது? 243 இஜெட் ஹெச்ல இருந்து 243 இஜெட் டி வரைக்கும் வந்து குறிப்பிடுது. இதுவும் வந்து ஒரு டைம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பகுதி 10 என்ன சொல்றதுன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் அவங்க வாழும் பரப்பிடங்கள் அதை பற்றி குறிப்பிடுது. 244ல இருந்து 244 ஏ சரத்துகள் வந்து குறிப்பிடுது. பிறகு பகுதி 11 என்ன சொல்றதுன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். ஓகேங்களா? மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட உறவுகள் எதை பற்றி குறிப்பிடுது? எந்த சரத்து குறிப்பிடுது அப்படின்னா 245ல இருந்து 263. இதை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு சட்டம் இயற்றும் உறவுகள், இன்னொன்னு வந்து நிர்வாக உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். அதுல சட்டம் இயற்றும் உறவு அப்படின்னா 245ல இருந்து 255 வரைக்கும். அதே வந்து நிர்வாக உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 256ல இருந்து 263. ஸோ இது ரெண்டையும் 245ல இருந்து 263 இரண்டா பிரிக்கலாம். சட்டம் இயற்றும் உறவு, நிர்வாக உறவு. சட்டம் இயற்றும் உறவுனா 245ல இருந்து 255 மொத்தம் 10 சரத்துகள் குறிப்பிடுது. மீதி இருக்கிறது 256ல இருந்து 263 வந்து நிர்வாக உறவுகளை பற்றி குறிப்பிடுது. ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பகுதி 12 என்ன சொல்லுதுன்னா நிதி சொத்து ஒப்பந்தம் மற்றும் வழக்குகள். இதை பற்றி குறிப்பிடுற சரத்து என்னது? 264ல இருந்து 300 ஏ வரைக்கும். ஓகேங்களா? 300 ஏ வரைக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா 4 வகையா பிரிக்கலாம். நிதி, கடன் பெறுதல், சொத்து, ஒப்பந்த உரிமைகள் மற்றும் சொத்துரிமை. சொத்துரிமை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நிதி வந்து எதை பற்றி குறிப்பிடுது? 264ல இருந்து 291 வரைக்கும் இருக்கிற சரத்துகள் வந்து நிதியை பற்றி குறிப்பிடுது. கடன் பெறுதல், ஒரு மாநிலம் எவ்வளவு கடனை பெறலாம், அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருக்கு, அதை சார்ந்து எது வரைக்கும் கடனை பெறலாம் அப்படி குறிப்பிடுற சரத்து தான் கடன் பெறுதல். 292ல இருந்து 293 வரைக்கும் குறிப்பிடுது. 2 விதிகள் தான். அடுத்தது சொத்து ஒப்பந்த உரிமை வந்து பார்த்தோம்னா 294ல இருந்து 300 வரைக்கும் இந்த சொத்து ஒப்பந்த உரிமைகள் பற்றி குறிப்பிடுது. அடுத்து சொத்துரிமை வந்து பார்த்தோம்னா 300 ஏ. இதுவும் நிறைய டைம் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா பகுதி 13 எதை பற்றி குறிப்பிடுது? வணிகம், வர்த்தகம், இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகளை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? வணிகம், வர்த்தகம், இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகளை பற்றி குறிப்பிடுது. அதற்கான சரத்து என்ன அப்படின்னா 301ல இருந்து 307 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பகுதி 14 என்ன குறிப்பிடுதுன்னா மத்திய மாநிலங்களுக்கு கீழான பணிகள். மத்திய மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள் அதை பற்றி 308ல இருந்து 323 சரத்து வரைக்கும் குறிப்பிடுது. அதுல வந்து பார்த்தோம்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு அரசு பணி, 2வது அரசு பணியாளர் தேர்வாணையத்தினால் நிரப்பப்படும் பணிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல அரசு பணி அப்படின்றது 308ல இருந்து 314 வரைக்கும் குறிப்பிடுது. அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடுற பணிகள் என்னது? 315ல இருந்து 323. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து தீர்ப்பாயங்கள், தேர்தல். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சரத்துகள். நிறைய டைம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தீர்ப்பாயங்கள் எதை பற்றி குறிப்பிடும்? தீர்ப்பாயங்கள் பற்றி குறிப்பிடும் பகுதி என்ன அப்படின்னா 14ல ஏ. ஓகேங்களா? 14ல ஏ என்ன பற்றி குறிப்பிடுது? தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிடுது. அது வந்து 323 ஏவுல இருந்து 323 பி. ஓகேங்களா? 323 ஏ, 323 பி அப்படின்ற 2 சரத்துக்கள் தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிடுது. அதே மாதிரி பகுதி 15 வந்து தேர்தல்கள் பற்றி குறிப்பிடுது. 324ல இருந்து 329 ஏ. ஓகேங்களா? 324ல இருந்து 329 ஏ எதை பற்றி குறிப்பிடுது? தேர்தல்களை பற்றி குறிப்பிடுது. அடுத்தது பகுதி 16 சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள், அது இல்லாம சிறப்பு சலுகைகள் பற்றி குறிப்பிடுறது. சில வகுப்பினர் அப்படின்றது எப்படி சொல்றது, சிறுபான்மையினர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கான சட்ட வழிமுறை மற்றும் சிறப்பு சலுகைகளை பற்றி குறிப்பிடுது. பகுதி 330ல இருந்து 324 ஏ வரைக்கும். ஓகேங்களா?
பகுதி 17 எதை பற்றி குறிப்பிட்டதுன்னா ஆட்சி மொழி. 343 இருந்து 351 சட்ட விதிகள். இதை வந்து மற்றும் 4 வகையா பிரிக்கலாம். என்னென்ன? மத்திய அரசின் மொழி, மண்டல மொழி, உச்ச உயர்நீதிமன்ற மொழிகள், சிறப்பு கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பிரிக்கலாம். மத்திய அரசின் மொழி அப்படின்னா 343 இருந்து 344 வரைக்கும் வந்து மத்திய அரசுடைய மொழிகளை பற்றி குறிப்பிட்டது. மண்டல மொழிகளை பற்றி 345 இருந்து 347 வரைக்கும் குறிப்பிட்டது. உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற மொழிகள் அப்படின்னா 348 இருந்து 349 வரைக்கும் குறிப்பிடுது. சிறப்பு கட்டளைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 350 இருந்து 351 வரைக்கும் குறிப்பிடுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா பகுதி 18. ஓகேங்களா? நெருக்கடி கால சட்ட முறைகள் அப்படின்னா நெருக்கடி கால சட்ட முறைகள் என்னது? தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை மற்றும் நிதி நெருக்கடி நிலை அப்படின்றத பத்தி குறிப்பிடுறதா என்னது? 352 இருந்து 360 வரைக்கும். பகுதி 19 என்ன சொல்லுதுன்னா பல்வகைப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சட்டங்களை அதுல இணைத்திருப்பாங்க. ஒரு சில செயல்பாடுகளை பற்றி அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுதான் 361 இருந்து 367. இது பெருசா கேட்கப்பட்டதே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 20 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வந்து 368. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி. ஓகேங்களா? அதுக்கடுத்து 21 என்ன சொல்றதுன்னா தற்கால இடைநிலை சிறப்பு சலுகைகள். இதை பற்றி எல்லாம் குறிப்பிடுறதுன்னா 369 இருந்து 392. 22 என்ன சொல்லுது? குறுந்தலைப்பு, தொடக்கம், அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகளை பற்றி குறிப்பிடுறது 393 இருந்து 395 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்திய அரசியலமைப்புடைய 22 பகுதிகள் வந்து முழுமையா பார்த்துட்டோம். நன்றி நண்பர்களே.